ஒரு டைம் குழந்தை யூஸ் பண்றது குறைஞ்சது 5000 முறை நீங்க யூஸ் பண்ற மாதிரி நாம வந்து கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 10 டைம் இழுத்தா கூட என்ன ஆகாது, ஜிப்பு வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. இப்போ நீங்க எப்படி ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒரே பேட்டர்னா இருக்குதோ அதே போல பேகும் என்ன பண்றோம்னா மூணுமே ஒரே சேமாவே கொடுக்குறோம். டெனிம் தயாரிப்பாங்களோ அங்க போய் தான் டெனிம் வாங்கினாதான் பெஸ்டா கொடுக்க முடியும்னு சொல்லி நாங்க பல ஊர்களுக்கு இதற்காக வேண்டி பல நாட்கள் பயணம் செஞ்சிருக்கிறோம். இல்லையே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன், நான் ஒரு சின்ன பிசினஸ் பண்ணணும், லேடிஸ் ஹேண்ட் பேக், லேடிஸ் பர்ஸு, கிளச்சஸ் எல்லாம் விற்கணும் அப்படின்னா சின்ன பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட் டைம் ஜாப் பார்க்குறவங்க இதை வச்சு ஆன்லைன் சேல் பண்ணணும்னா அந்த மாதிரி கூட நீங்க எங்ககிட்ட என்ன பண்ணலாம், ஒரு கம்மி கியூஜ் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஷான் பி. இன்னைக்கு நம்ம ஆர்ஆர்பி பேக்ஸ் அவங்களோட கடையை விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஆர்ஆர்பி பேக்ஸ் எக்ஸாக்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நியர் 5 கார்னர் கிட்ட தான் லொக்கேட் ஆகிருக்குது. ஆர்ஆர்பி பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஷாப் கிடையாதுங்க, அவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் ப்ளஸ் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோல்சேலில் இன்னைக்கு புதுசாக என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு, ஸ்கூல் சீசனில் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான புது ஐட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, புது வெரைட்டிஸ் வந்திருக்கு, இல்லை பேக்கில் புது வெரைட்டிஸ் என்ன வந்திருக்கு, ட்ராலி, இது மாதிரி என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் பேக்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ் இருக்குன்னு அதனுடைய மேனேஜிங் பார்ட்னர் மிஸ்டர் காஜா சார் நம்ம கூட இருக்காங்க. காஜா சார்கிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஷான் பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் காஜா சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், சூப்பராக இருக்கிறேன். காஜா சார், நம்ம ஆர்ஆர்பி பேக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இந்த பேக் தொழிலுக்கும் உங்களுக்குமான தொடர்பை பற்றி முதல்ல சொல்லுங்கள். என்னுடைய பேகு தொடர்பு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கம்பெனி ஆரம்பிச்சதுங்கிறத விட பேகுக்கும் எங்களுக்கு இருக்கிற தொடர்பு ஒரு 25 வருஷம் தொடர்பு இருக்குது. ஏன் 25 வருஷம்னா, நான் அந்த பேக் கம்பெனி போடுறதுக்கு முன்னாடி பேகை தைக்கக்கூடிய டெய்லராக இருந்து தான் பேக் கம்பெனியே போட்டிருக்கிறேன். பேகுக்கு எந்த மெட்டீரியல் போடணும், என்ன ஜிப்பு, என்ன ரன்னரு, எவ்வளோ டைம் அந்த ஜிப்பை யூஸ் பண்ணுனா என்ன மக்களுக்கு என்ன யூஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நமக்கு தெரியும். எப்படி தைச்சா இந்த பேக் நல்லா உழைக்கும், எப்படி தைச்சா இந்த பேக் வந்து சீக்கிரம் போயிருங்கிற மெத்தேடு உட்பட குவாலிட்டியா எப்படி தைக்கணும், குவாலிட்டி இல்லாம எப்படி தைக்கணுங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். பிரைஸ் வைஸா பட்ஜெட்டாக இருக்கணும். அதே லைஃப் வைஸாக பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி அளவுக்கு நாங்கள் வந்து லைஃப் கொடுக்குறோம் பேக்கில். இப்போ எங்கள் பேக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் மற்ற பேக் மாதிரி என்ன சீக்கிரம் கிழிஞ்சு போயிருச்சு, இது போயிருச்சுங்கிற அந்த கம்ப்ளைண்ட் வராது. ரன்னர் ஜிப்பு போயிருச்சு, பக்கல் உடஞ்சிருச்சுங்கிற மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே எங்ககிட்ட வராது. ஏன்னா நாங்கள் எல்லாமே தரமானது தான் போடுறோம். தரமானது ஏன் எங்களால் விலை கம்மியாக கொடுக்க முடியுதுன்னா, நாங்கள் எல்லாமே என்னென்னா ட்ரேடிங் பண்ணுறவங்க கிட்ட இருந்து நாங்கள் பொருள் எடுக்கிறது இல்லை. நாங்க எந்த பர்ச்சேஸ் மெட்டீரியல் எது எடுத்தாலுமே நாங்க யார்கிட்ட எடுக்கிறோம்னா, அதை யார் மேனுஃபேக்சரிங் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து ரா மெட்டீரியல் எடுத்து அதுல நாங்க பேக் மேனுஃபேக்சரிங் பண்றனால அவங்க எதிர்பார்க்கிற விட ரேட் பெஸ்டா எங்களால கொடுக்க முடியும். அவங்க எதிர்பார்க்கிற விட லைஃப் எங்களால பேக்ல வந்து கொடுக்க முடியும். அப்படின்னா இது ஒரு அஃபோர்டபுளான ஒரு குவாலிட்டியான பிராண்டட் ப்ராடக்ட்ஸ். கண்டிப்பா. அப்படிதான் சொல்லணும். நீங்க காம்படிட் பண்றப்போ வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து வைடு, அப்படி இருக்கிறப்போ அந்த ப்ரைஸு காம்படிட் பண்ணி சொல்கிறீங்கல்ல, அப்போ பிராண்டடான பொருளோடதும் நம்மளுக்கும் வந்து சேம் குவாலிட்டி தான் மெயின்டைன் பண்ணுறோம். அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஆர்ஆர்பி பேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும் இல்லாமல் ஃபிரோஸ் சார் 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் தொடங்கினது. அது தொடங்கின வருஷம் அது இப்போ என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, நாங்கள் இப்போ வந்து தயாரிக்கிற கம்பெனின்னு நாங்கள் உருவாக்குனது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷமா நாங்கள் ஃபீல்டுக்குள்ள ஹோல்சேல் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஹோல்சேல் கடைகளுக்கு நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் கொடுக்குற ஊர்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கொடுக்குறோம், திருச்சி, மதுரை, சென்னை, சேலம், இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுக்குறோம். இது இல்லாத அதர் ஸ்டேட்டுகளுக்கும் நம்ம கொடுக்குறோம். கர்நாடகா நம்ம கொடுக்குறோம், கேரளா கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு நாங்கள் பேக் சப்ளை பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் மேனுஃபேக்சரிங்காக இருக்கிறனால எங்ககிட்ட ஹோல்சேல் கடைக்காரவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது எங்கள் ரேட். அதாவது ரீட்டெயிலர் இல்லை, ஹோல்சேலருக்கு நீங்கள் வந்து பெஸ்ட்டான ப்ரைஸ் பெஸ்ட்டாக கொடுக்குறோம். ஏன்னா நாங்கள் தயாரிக்கிறனால எங்களால் கொடுக்க முடியும். நீங்கள் உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட் இருக்கும்ல, அப்படிங்கிறப்ப மார்க்கெட்டில் உங்களுக்கான ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட் நிறைய வச்சுருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ப்ராடக்ட் எதை சொல்லுவீங்க? இல்ல, எங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்னு சொன்னா இப்ப இந்த காலகட்டத்துக்கு சொல்றது ஸ்கூல் பேக் சொல்லலாம். ஏன்னா இப்ப சீசன் அதுதான். அதனால
சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வியாபாரம் மாறும். கண்டிப்பாக. இப்போ ஸ்கூல் சீசன்னால ஸ்கூல் பேக் வந்து நீங்கள் ஃப்ரீ கேஜிலேருந்து நீங்கள் காலேஜ் போகிற வரைக்கும் எல்லா பேக்குமே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் நீங்கள் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் டிவியில் அன்னைக்கு என்ன கார்ட்டூன் வருதோ அந்த கார்ட்டூன் தான் குழந்தைகளை கவரும். அதைத்தான் கேட்பாங்க அந்த வருஷமே. அதுதான் அதனால் நாங்கள் அதை ட்ரெண்டாக வச்சு போடுறோம். ஸ்பைடர்மேன் போடுறோம், ஜோட்டா பீம் போடுறோம், அதுபோல் நரட்டோ போடுறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஏகப்பட்ட கலரில் வந்து நாம் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். அதிலே வந்து பாய்ஸுக்கு தனியாக கொடுக்குறோம், கேர்ள்ஸுக்கு தனியாக கொடுக்குறோம். ஓகே, நீங்கள் ஸ்கூல் பேக்ஸ்ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது குழந்தைங்க பயன்படுத்துறது. பெரியவங்க பயன்படுத்துகிறப்ப நாம் வந்து கன்ஃபார்மாக வைல்டு கிராஃப்ட் தான் வேணும், இல்லை ஆர்டிக் ஃபாக்ஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிடுவோம். அப்படி இருக்கிறப்ப அதுக்கே நீங்கள் வேறு மாதிரியான இது வச்சுருக்கீன்னு சொல்லிட்டீங்க. அதாவது அதுக்கு ஈக்குவலாக நான் காட்டுறேன், அந்த குவாலிட்டிக்கு ஈக்குவலாக நீங்கள் காட்டுறீங்கன்னு நான் பேசுறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆனால் அது வந்து நான் பிராண்டட், நான் பார்த்து கூட வாங்கிக்குவேன். எனக்கு பிராண்ட் இல்லை, எனக்கு அந்த குவாலிட்டி பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். பட் குழந்தைகளுக்கு வாங்குறத நாங்கள் எப்படி ஒரு குவாலிட்டியாக வாங்க முடியும்? ஏன்னா அவங்க வந்து சீக்கிரமாக கேடுபடுத்திடுவாங்க, அதாவது ரிப்பேர் ஆக்கிடுவோம், இல்லை கிழிஞ்சிரும். ஒரு வருஷத்துக்கு வேண்டி நம்ம ஒரு டார்கெட் பண்ணி ஒன்று வாங்கணும்னா 3 மாதம் 4 மாதம் கூட தாங்கிறது இல்லை. சம்டைம்ஸ் 6 மந்த்துக்குள்ளே அது டோட்டலாக இன்னொரு பேக் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எந்த மாதிரி சொல்யூஷன் கொடுப்பீங்க? எந்த பேக் நாங்கள் வாங்கணும்? இல்லை, அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வாங்கும்பொழுது குழந்தைகளுக்கு வாங்கும் பொழுது ஏன்னா வெயிட்லெஸ் பேக் வாங்கணும். அவங்க ஃபஸ்ட் டைம் புக்ஸ் நோட்டில் ஒரு வெயிட்டை தூக்குறாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறதா இருந்தால், நீங்கள் வந்து ஒரு தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு வெயிட்டான பொருளை தூக்குனா உங்களால் இலகுவாக தூக்க முடியும். ஓகே, அதே போல தான் பேகும். நீங்கள் வந்து ஒரு 10 கிலோ வெயிட்டை ஒரு புக்ஸை மட்டும் தூக்கினீங்கன்னா உங்களுக்கு பாரமாக தெரியும். ஓகே, அதே பேக்குள்ளே போட்டு தூக்கினீங்கன்னா உங்களுக்கு பாரம் தெரியக்கூடாது. ஓகே, தெரியாத அளவுக்கு நாம் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு அதுக்குண்டான குஷன் வச்சு ஹேண்டில் கொடுக்கணும். ஓகே, அதை நீங்கள் ஷோல்டரில் போட்டு போகும்போது ஷோல்டர் பெயின் வரக்கூடாது. ஓகே, அதுக்கு தரமான தர்மாக்கோல் போட்டு ஷோல்டர் பெயின் வராத அளவுக்கு ஷோல்டர் வச்சோன்னா தான் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் பொழுது கூட அதோடைய ஃபீல் தெரியாது. தன்னை அறியாமலே தான் தூக்குற வெயிட்டு குழந்தைகளுக்கு தனக்கு தெரியாது. ஓகே, நம்ம வெயிட்டை தூக்கிட்டு போகிறோங்கிற அந்த ஃபீல் இருக்காது. ஓகே, அதனால் அதை நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம கொடுக்குறோம். அதுபோல் இந்த குழந்தை யூஸ் பண்ணுற பேக்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேக்குகள் வந்து குழந்தைகளுடைய பேக் பெயின் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இப்படி சாஞ்சது, ஆமாம், சாஞ்சறது காரணமாக இருக்குது. அதனால் நாங்கள் அதையும் என்ன பண்ணுறோன்னா, கால்குலேட் பண்ணி எவ்வளோ ஷோல்டர் கொடுக்கணும், அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டேப் எவ்வளோ கொடுக்கணுங்கிறத கால்குலேட் பண்ணி நாம் வந்து கொடுக்குறோம். ஓகே, அதே குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நாம் யூஸ் பண்ணுற மாதிரி குழந்தைங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, குழந்தைகளுக்கு தயாரிக்கக்கூடிய பேக்கில் வந்து எக்ஸ்ட்ரா லைஃப் வர்ற ஜிப்பு போடுறோம் நாங்கள். ஓகே, ஒவ்வொரு ஜிப்புக்குமே ஒவ்வொரு லைஃப் இருக்குது. ஓகே, இப்போ சாதாரணமாக மீட்ரு வந்து 10 ரூபாய்க்கு நீங்கள் ஜிப்பு போட்டிங்கன்னா ஒரு 200 முறை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதே ஜிப்பு நீங்கள் 100 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா 500 முறை யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி நாம் என்ன யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு டைம் குழந்தை யூஸ் பண்ணுறது குறைஞ்சது 5000 முறை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி நாம் வந்து கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 10 டைம் இழுத்தா கூட என்ன ஆகாது, ஜிப்பு வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாது, லைஃப் இருக்கும். அதே போல் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பக்குவமாக யூஸ் பண்ணுற மாதிரி குழந்தைங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. புரியுது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா பேகை தூக்கி வீசிடுவாங்க. எடுக்கும் போதே எடுத்து தான் தோல்ல போடுவாங்க. அதாவது தூக்கிலாம் வைக்க மாட்டேன், சரசரான்னு இழுத்துட்டு தான் தோல்லையே போடுவோம். ஸ்கூல் முடிஞ்சிருச்சுனால இழுத்துட்டு தான் வெளியே வருவோமே தவிர பக்குவமா எடுத்து போட மாட்டோம். அதனால நாங்க என்ன பண்றோம்னா, கீழ்பாகங்கள்ல வந்து நாம வந்து புஷ் கொடுக்குறோம். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இழுத்துட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புஷ் தான் டேமேஜ் ஆகுமே தவிர அதுக்கு பிறகுதான் ரெக்ஸின் டேமேஜ் ஆகும். அதனால அந்த ரெக்ஸின் கூட நீங்க பலமுறை இழுத்தாலும் சீக்கிரம் கிளியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ரெக்ஸின் கொடுக்குறோம். அதுக்குள்ள நாங்கள் லைனிங் கொடுக்குறோம். ஓகே, அதனால நீங்க தாராளமா ஒரு வருஷத்துக்கு என்ன கேட்டா 2 வருஷமே யூஸ் பண்ணலாம். ஓகே, அழுக்காயிடுச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டோம். ஒரு வருஷம் குழந்தை முடிஞ்சிருச்சு, அடுத்த பேக் வாங்கிக்கலாம்னு நினைச்சுதான் வாங்குவோமே தவிர பேகுடைய லைஃப் போயிடுச்சுன்னு சொல்லி யாரும் வாங்க மாட்டோம். ஆர்ஆர்பி பேக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஹோல்சேலா இங்க ரீட்டைல் இருக்கா? நியர் 5 கார்னர் ஷாப் பார்த்தீங்கன்னா இது ஹோல்சேல் மார்க்கெட்னால நம்ம ஹோல்சேல் பண்ணுறோம். ஓகே, எல்லா கஸ்டமருக்குமே நம்ம பண்ணுறோம். ஓகே, நம்மகிட்ட இருந்து எடுத்து ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஓகே, எல்லா கஸ்டமரும் நீங்கள் வந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக வேண்டி நீங்கள் பேக் கொடுக்கணும், ஜூட் பேக் கொடுக்கணும், தாம்பூல பை கொடுக்கணும்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்ணுறோம். அதுவும் கஸ்டமைஸ்டாக என்ன அவங்களுக்கு அவங்க நேம் போட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனுடைய பொண்ணு மாப்பிள்ளை பேர் போட்டு அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஐடி கம்பெனிஸ்களுக்கு அவங்க கம்பெனி நேம் போட்டு
நாங்கள் லேப்டாப் பேக் கொடுக்குற மாதிரி. ஆமாம், ஸ்டாஃப்களுக்கு கொடுக்குற மாதிரி லேப்டாப் பேக் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஓகே. அதுபோல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்காக வேண்டி ஹெவி டூல்ஸ் பேக் கொடுக்குறோம். நார்மலாக கிரீன் கலரு மாதிரி இல்லாமல் ஓகே, இது ரொம்ப ஹெவியாக ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் ஸ்டீலு, இரும்பு, ராடு எது வேணுமாலும் நீங்கள் போட்டாலும் எக்ஸ்ட்ரா டபுள் மெட்டீரியல் கொடுத்து பண்ணுறோம். அதனால உங்களுக்கு ஸ்பான்சர் பேரோட வந்துடும். ஸ்பான்சர் நேம் என்ன, உங்கள் பிராண்ட் லோகோவோ என்ன, உங்கள் கம்பெனி நேமோ அதை அப்படியே HSL மாறாம அப்படியே போட்டு. இது எல்லாமே நம்ம மேனுஃபேக்சரர். ஆமா, மேனுஃபேக்சர்னால தான் உறுதி என்னால சொல்ல முடியுது. ஓகே, மேனுஃபேக்சர்லயே நான் இன்னொரு விஷயத்தை கேட்குறேன். RRB பேக்ஸ் வந்து கோயம்புத்தூர் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா பெரிய பிராண்டுகளுக்கு சப்ளை பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படி நீங்க சப்ளை பண்ற பிராண்ட்ல என்ன? இல்ல, அப்படி நாங்க சப்ளை பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா இங்க சென்னை சில்க்ஸுக்கு நாங்க வந்து சப்ளை பண்றோம். ஓகே, அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்குற பேக். ஆமா, கார்பரேட் கிஃப்ட், நீங்க நகை வாங்கினாலோ துணி வாங்கினாலோ ஓகே கொடுக்கக்கூடிய பேக்ஸ்களுக்கு வந்து இப்ப சென்னை சில்க்ஸுக்கு தனியா கொடுக்குறோம். ஓகே. அதே போல குமரன் தங்க மாளிகைக்கு தனியா ஷாப்பர் பேக் வந்து நாங்க வந்து கொடுக்குறோம். ஓகே ஓகே. அதே போல வந்து சில பெரிய பெரிய ஈவெண்ட்டுகளுக்கு நாங்க என்ன பண்றோம்னா ட்ராலி பேக் கொடுக்குறோம். ஓகே, ட்ராலிலையுமே நேம் அடிச்சு கொடுத்துறோம். ட்ராலிலையும் நேம் அடிச்சு கொடுக்குறோம். ஓகே. இந்த மாதிரி நிறைய கம்பெனிகளுக்கு இங்க கோயம்புத்தூரே நாங்க பாத்தீங்கன்னா SPP சில்க்ஸ் கொடுக்குறோம், சென்னை சில்க்ஸ், இந்த மாதிரி எல்லா கார்பரேட் கம்பெனிகளுக்கும் நாங்க பேக் கொடுக்குறோம். சூப்பர். நாங்க நிறைய தடவை வந்து பேக் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேக் கொடுன்னு கேட்கறதுல தான் இருந்துருக்கு. இது யார் தயாரிப்பாங்கிற மாதிரியான கேள்விகள் எங்களுக்கு வந்ததே கிடையாது. நீங்க இப்போ கோயம்புத்தூருக்குள்ள நீங்க சென்னை சில்க்ஸ்ல வாங்குற எந்த பேக்கா இருந்தாலும் அது RRB தைச்ச பேக்கா தான் இருக்கும். அதே போல SPPல தைச்ச நீங்க வாங்குற எந்த காம்ப்ளிமெண்ட் பேக்கா இருந்தாலும் அது RRB பேக்ஸ்ல தைச்ச பேக்கா தான் இருக்கும். இன்னைக்கு வந்து பெரிய ஒரு மார்க்கெட் வந்து டிஃபன் பாக்ஸ், அது இல்லாம இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல வந்து நிறைய வந்திருக்கு. அது மாதிரியான விஷயத்துக்கு RRB பேக்ஸ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? கண்டிப்பா நாங்க கொடுக்குறோம். என்னன்னா இப்போ இந்த டைம் நாங்க என்ன பண்றோம்னா ஸ்கூல் பேக்கே பாத்தீங்கன்னா காம்போவா வந்து போட்டிருக்கிறோம். ஸ்கூல் பேக் வரும், லஞ்ச் பேக் வரும், பென்சில் கிட்டுக்கு பென்சில் பவுச் ஒன்று வரும். ஓகே. இந்த மாதிரி 3 யூனிக்கா போட்டிருக்கிறோம். 3 சேர்த்து ஒரு காம்போ. அவன் 3 சேர்த்து ஒரு காம்போ. அதே லஞ்ச் பேக் காம்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே கலர் ஒரே பேட்டர்ன், ஒரே கலர். இப்போ நீங்க எப்படி ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒரே பேட்டர்னா இருக்குதோ அதே போல பேக்கும் என்ன பண்றோம்னா 3மே ஒரே சேமாவே கொடுக்குறோம். சூப்பர். அது வந்து ஒரு மாதிரி ஒரு வைப் இருக்கும்ல குழந்தைகளுக்கு கொண்டு வரப்ப. பென்சில் பேக், லஞ்ச் பேக், ஷோல்டர் பேக். ஆமா, இதுவே நீங்க இப்படி ஆச்சரியப்பட்டீங்கன்னா இதை விட ஸ்பெஷல் வச்சிருக்கிறோம். என்னன்னா லஞ்ச் பேகும், லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், வாட்டர் பாட்டில். இது என்னன்னா குழந்தைகளுடைய நேம் கஸ்டமைஸ்டா பண்ணி கொடுக்குறோம். அதையும் நம்ம போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துறோம். பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ என் பேரு என்னுடைய பொருள்ல இருந்தா கண்டிப்பா நான் மிஸ் பண்ண மாட்டேன். கரெக்ட். யாரும் எடுக்கிறதுக்கும் தோணாது. ஆமா, தோணாது. நீங்க சாதாரண ஒரு பேப்பர்ல நம்ம பேர் சின்னதா வந்தா கூட நினைவுக்கு எடுத்து வைப்போம். ஓகே. சீக்கிரம் மிஸ் பண்ண மனசு வராது. புரியுது. நம்ம அதை கான்செப்டா வச்சு என்ன பண்றோம்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்துலயுமே நாம விரும்புற நம்ம குழந்தையுடைய நேமே போட்டு கொடுக்குறோம். ஓகே. அதனால இன்னும் அவங்க பக்குவமா வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன் நேம் போட்ட பொருளுங்கிறதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமா, கண்டிப்பா அது ஒரு பெரிய சந்தோஷம் தானே அவங்களுக்கு. ட்ராலியை பொறுத்த வரைக்கும் வந்து ஹியூஜ் மார்க்கெட். ட்ராலியை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி ஆஃபர் கொடுக்குறீங்க? அது என்னென்ன மாதிரியான சேல்ஸ் நம்ம பண்றோம்? இல்ல, ட்ராலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. அதே வந்து நீங்க ரெக்ஸின் ட்ராலி இருக்கு. ஓகே. அது போக வந்து இம்போர்ட்டட் ஃபைபர் ட்ராலி வந்து இருக்குது. ஓகே. இப்போ ட்ராலியில பாத்தீங்கன்னா 2 வீல் வச்சது இருக்கு, 4 வீல் வச்சது இருக்கு. ஓகே. அது 4 வீல்லயே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே டபுள் வீல் வச்சது இருக்கு. அதுல 360 டிகிரி ரொட்டேட் பண்ற மாதிரி ட்ராலியில வந்து வச்சிருக்கோம். பொதுவா ட்ராலியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்னன்னா அப்ராட் வெளிநாடு போகிறதுக்கு அதிகமாக வாங்கக்கூடிய தேவைகள் தான் இருக்குது. பொதுவாக நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். நம்ம ஒரு இடத்துல இருப்போம், நம்ம பொருள் எல்லாமே இன்னொரு இடத்துல இருக்கும். அதை எப்படி கையாளுறாங்கன்னு தெரியாது. ஃப்ளைட்ல இருந்து மாறும்போது ஒவ்வொரு இதையும் ஒவ்வொன்றா பக்குவமாக தூக்க முடியாது. மேலேருந்து தள்ளி விட்டாங்கன்னா கீழே வந்து எடுக்கணும். இதுதான் நிலை. அதனால நம்ம அதுக்கு என்ன பண்றோம்னா நல்ல தரமான இம்போர்ட்டட் ட்ராலியை தான் நம்ம வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஓகே. ஏன்னா ட்ராலி கூட நம்ம ரெகுலரா இருக்கிற எந்த ட்ராலியும் நம்ம விற்கிறது எல்லாத்துலயும் அந்த குவாலிட்டி எல்லாத்துலயும் மெயின்டைன் பண்றோம். ஏன்னா எங்களை நம்பி வாங்குறதுக்கு நாங்க அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். அவங்க எங்க கிட்ட பொருள் மட்டும் வாங்கல, அவங்களுக்கு உண்டான எல்லா திங்ஸுமே நம்பிக்கையோட உள்ள வைக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை நாங்க வந்து காப்பாற்றணுங்கிறனால நாங்க தரமான பொருள் மட்டும் தான் நாங்க கொடுக்குறோம். அதனால நீங்க ட்ராலி வந்து தூக்கி வீசுறதோ
கால் வலிக்குதுன்னு நீங்கள் உட்கார்ந்தா கூட அந்த எந்த ப்ராப்ளமும் எங்கள் ட்ராலியில் வந்து வராது. ட்ராலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான் சொல்கிறேன். ஓகே. இப்போ ட்ராலியோட இது உங்களுக்கு செட்டு பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சு 24 இன்ச்சு 28 இன்ச்சு இந்த செட்டுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4900 ரூபாயிலேருந்து இதோடைய ரேட்டு ஸ்டார்ட் ஆகும். என்ன சொல்கிறீங்க? மூணு சேர்த்தியே ஹோல்சேல் ரேட். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், ஹோல்சேல் ரேட்டு 4900 ரூபாயிலேருந்து மூணு சேர்த்து. ஆமாம், இம்போர்ட்டட் ட்ராலி நல்ல தரமான ட்ராலி வந்து TSL லாக்கோட கொடுக்குறோம். ஆமாம், குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி ஒரு பிராண்டடான ஒரு கம்பெனிக்கு ஈக்குவலாக குவாலிட்டி மெயின்டைன் ஆகுமா? கண்டிப்பாக. அது ரெண்டும் சேம் ஒரே ஃபேக்ட்ரி தான் மேனுஃபேக்சரிங். இப்போ எல்லாமே எடுக்கிறது வந்து இம்போர்ட்டட் ட்ராலி தான் எல்லாருமே. ஓகே. எல்லாம் ஒரே கம்பெனி மேனுஃபேக்சரிங் தான். நேம் மட்டும்தான் வேறையாக இருக்குமே தவிர அதே சேம் மாடலு, அதே சேம் மெட்டீரியலு, பேர் மட்டும்தான் டொமஸ்டிக் பிராண்ட் நேம் இருக்குமே தவிர சேம் குவாலிட்டியில் எந்த இதுவுமே வராது. பிராண்டடும் அதே வந்து டொமஸ்டிக் நம்ம பிராண்டடும் நீங்கள் வச்சு பாருங்க, சேம் ஒன்று தான், எதுவுமே மாற்றம் இல்லை. லைஃப் நீங்கள் யூஸ் பார்த்துட்டு தாராளமாக சொல்லலாம். ஓகே. நீங்கள் உங்களோட 25 வருஷம் அனுபவத்தில் உங்களோட நிறைய சேல் பண்ணியிருப்பீங்க, இல்லை நிறைய வாங்கி விற்றுருப்பீங்க, நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த மாதிரியான குவாலிட்டி விஷயத்தில் உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஒரு டிஸ்பியூட் வந்ததே கிடையாது? இல்லை, இதில் எந்த இதுவும் எங்களுக்கு வந்ததே இல்லை. ஓகே. எங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, மேனுஃபேக்சர்னால கஸ்டமைஸ்ட் பண்ணுறதுல தான் அவங்களுக்கு வேறு வேறு ஆப்ஷன் கேட்பாங்களே தவிர ஓகே அது எங்களுக்கு சவாலும் கிடையாது. ஓகே. ஏன்னா நாங்கள் வந்து பேட்டர்ன் மாஸ்டர் வச்சுருக்கிறோம், அதில் கட்டிங்க்கு தனியாக வச்சுருக்கிறோம், ஸ்டிச்சிங்க்கு தனியாக வச்சுருக்கிறோம், செக்கிங்க்கு தனியாக வச்சுருக்கிறோம். ஓகே. இந்த மாதிரி டோட்டலாக எல்லாமே தனியாக இருக்கிறனால எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. எனக்கு இந்த மாடலில் இந்த மாதிரி நான் எதிர்பார்க்குற திங்ஸ் வைக்கிற மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு தான் வருவாங்களே தவிர வேற கம்ப்ளைண்ட்ஸ் உங்ககிட்ட வாங்கினது இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருச்சுங்கிற மாதிரி இது வரைக்கும் எதுவும் வரல. கஸ்டமைஸ்டு இன்னைக்கு பெரும்பாலும் இங்கிருந்து நம்ம டெல்லிக்கு போகணும், இல்லை பெங்களூர் போகணும். பெங்களூர் போனாலும் டெல்லிக்கு போய் தான் மேனுஃபேக்சரிங் பலதும் பண்றாங்க, பெங்களூர்ல பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர்ல நாங்க ஒரு கஸ்டமைஸ்ட், எனக்கு இந்த பேக் வேணும், இதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னா அது நீங்க பண்ணிடுவீங்க? தாராளமா பண்ணுவோம். ஓகே. நாங்க அப்படி நிறைய கம்பெனிகளுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபார்மா கம்பெனிஸ்க்கு வந்து நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஓகே. அதுல பாத்தீங்கன்னா லேபுகளுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த பிளட் டெஸ்ட் இந்த மாதிரி சாம்பிள்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு நார்மலா நம்ம யூஸ் பண்ற பேக் மாதிரி இல்லாம அது ஸ்கொயர் வடிவத்தில், ஏன்னா அது முக்கியமான சாம்பிள்ஸ், எங்கேயும் லீக்கேஜும் ஆயிடக்கூடாது, வெளியும் தெரியக்கூடாது, சேஃபாக கொண்டு போகணும். இப்போ அதுக்கு தகுந்த சேஃப்டி பர்பஸோட நம்ம என்ன பண்ணோம்னா பேக் ரெடி பண்ணி வந்து நாங்கள் கொடுக்குறோம். இதுமாதிரி எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். வெறும் ஸ்கூல் பேக் மட்டும் நாங்கள் தயாரிக்கிறோம்னு சொல்லலை, எல்லா பேக்ஸுமே நாங்கள் தயாரிக்கிறோம். லைவ்ல இருக்கிறனால ஸ்கூல் பேக் சொல்கிறோம். இதே நீங்கள் லேப்டாப் பேக் பண்ணுறோம், ஸ்லிங் பேக் பண்ணுறோம், ரோப் பேக், டெனிம் ரோப் பேக் பண்ணுறோம். டெனிம் ரோப் பேக்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நாங்கள் மட்டும்தான். ஓகே. அதாவது கோயம்புத்தூர் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாமே டோட்டல் தமிழ்நாட்டில் தயாரித்த பேக் வந்து நாங்கள் இது அதர் எல்லா ஸ்டேட்டுக்குமே நாங்கள் மட்டும் தான் கொடுக்குறோம். டெனிமில் ரோப் பேக் வந்து RRB பேக்ஸ் மட்டும்தான் சப்ளை பண்ணுது. அப்படியா? அது எந்த ஊரா இருந்தாலும், எந்த ஊரா இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். RRB பேக்ஸ் தான் சப்ளை பண்றோம். ஓகே. இது எவ்வளவு வருஷமா பண்றீங்க அந்த டெனிம் பேக்? டெனிம் ரோப் பேக் தான் நாங்க ஆரம்பிச்சதே. ஆக்சுவலா அது வந்து ஒரு காலத்துல வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அப்படியே தூக்கி இப்படி தூக்கி போடுவாங்க, இப்படி சுத்தி கூட வீசுவாங்க, எதுவுமே ஆகாது. அப்படி இருக்கிறப்ப அது நம்ம மட்டும் தான் மேனுஃபேக்சரிங்கே பண்றோம். ஆமா. ஓகே. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்? அது ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் RRB பேக்ஸ்னுடைய உதயமே ரோப் பேக்ல இருந்து தான் ஆரம்பிச்சோம். ஓகே. கம்பெனி ஆரம்பிச்சது சின்ன ஒரு பொருள். அதோடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு எல்லா பேக்ஸுமே நாங்க ரெடி பண்ணி எல்லா பேக்ஸுமே நாங்க சப்ளை பண்ற அளவுக்கு வந்தது வந்து அந்த ஒரு பேக் தான். ஓகே. ஆக்சுவலா நீங்க பல பேர் பார்த்துருப்பீங்க, உங்களோட பல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு பேக்ல கண்டிப்பா ரோப் டெனிம் பேக். அது வந்து எப்படி அந்த டெனிம்ல செய்யணும்னு உங்களுக்கு அந்த தாட் வந்துச்சு? இல்லை, ஆல்ரெடி அந்த பேக் எப்படி வந்ததுன்னா, நம்ம நார்மலாக பேண்ட்டு டெனிம் பேண்ட் போடுறோம், ஜீன்ஸ் பேண்ட், அதான் ட்ரெண்டு. ஓகே. இப்போ அதை நம்ம யோசிக்கும் போது இதில் ஏன் நம்ம பேகை செய்யக்கூடாது, ஈஸியாக மக்கள் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அதை என்ன பண்ணோம்னா, அது அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பிரிண்ட் போட ஆரம்பித்தோம். ஓகே. இப்போ சீசன் IPLனா IPL கிரிக்கெட் டீமுடைய போட்டோஸ் போடுவோம். ஓகே. ஃபுட்பால் வேர்ல்டு கப் வந்துருச்சுன்னா அதுக்குடைய போட்டோ போடுவோம். ஓகே. அது போக உலகத்துல பிரசித்தி பெற்ற தலைவர்களுடைய போட்டோஸ் போடுவோம். ஓகே. இப்போ இந்தியாவில் நம்ம பார்த்தீங்கன்னா APJ அப்துல் கலாம் சாருடைய போட்டோ போடுவோம். ஓகே. இந்த மாதிரி நிறைய உலக அதிசயங்கள் போடுவோம், நேச்சுரல்ஸ் போட்டோ போடுவோம், அனிமல்ஸ் உடைய போட்டோஸ் போடுவோம். இது எல்லாமே மக்களை கவர்ற மாதிரி நல்ல டிஜிட்டல் பிரிண்டோட வாஷ் பண்ணாலும் போகாத மாதிரி நம்ம தரமாக அது வந்து கொடுக்குறோம். ரோப் பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் தூக்கி வீசணும். ஓகே. அது ஒன்றும் ஆகாது, நீங்கள் தான் தூக்கி வீசணும். ஏன்னா
பொதுவாக டெனிமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி வெயிலில் காய போட்டிங்கனாலும் பழைய தரத்துக்கு வந்துடும். ஓகே, அதனால் நம்மளாக யூஸ் பண்ணி இது வேண்டடா வேறு பேக் வேணும்னு நினச்சா மட்டும்தான் அந்த பேக் உங்களுக்கு பயன் இல்லாமல் போகுமே தவிர பேக்குடைய எந்த பிரச்சனையும் அதில் வராது. நீங்கள் அந்த டெனிம் தான் எங்களுடைய தூணு என்ன வேணா சொல்ல பில்லர் அது தான் வந்து ஒரு கம்பெனி உருவாயிருக்குன்னு சொன்னீங்க. அதை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு? ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நானும் என்னுடைய பார்ட்னர் ஃபைரோஸ்லையும் முதல் முறையாக ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் போட்டு நாங்கள் உருவாக்கும் பொழுது பல கஷ்டங்கள். அந்த அமௌண்ட் எவ்வளோ இருந்தது? 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா அன்னைக்கு போட்டு ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கே அது எங்களுக்கு பெரிய தொகை. 1 லட்சம். ஆமாம், 1 லட்ச ரூபாங்கிறது நாங்கள் ரெடி பண்ணுறதே பெரிய தொகை. மொத்த தொகையே அவ்வளோதான். அப்போ அதுலேருந்து தான் இன்னைக்கு ஆரம்பித்து பெரிய கம்பெனியாக நாங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் தனியாக வச்சுருக்கிறோம், ஹோல்சேலுக்கு தனியாக வச்சுருக்கிறோம், அதுபோக ரீட்டெயில் ஷோரூம் நம்ம தனியாக வச்சுருக்கிறோம். இது எல்லாம் இதுலேருந்து வந்தது. இதற்காக கடுமையாக உழைச்சிருக்கிறோம். ஓகே, பல ஆமாம், வெறுமனே இல்லாமல் எங்கே டெனிம் தயாரிப்பாங்களோ அங்கே போய் தான் டெனிம் வாங்கினா தான் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும்னு சொல்லி நாங்கள் பல ஊர்களுக்கு இதற்காக வேண்டி பல நாட்கள் பயணம் செஞ்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் வாங்கினோம். கோயம்புத்தூரில் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருந்தது, இப்போதைக்கு இல்லை. அங்கேயும் வாங்கி இருக்கிறோம். அது இல்லாமல் சூரத்து இந்த மாதிரி வெளி மாநிலங்களில் வந்து நாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே தயாரிக்கிற கம்பெனியில் மட்டும்தான் பர்ச்சேஸ். நாங்கள் எங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி இப்போ நான் யூஸ் பண்ணி எனக்கு பிடிக்கணும், அப்போ தான் நான் மார்க்கெட்டுக்குள்ளே அந்த பேக்கை நான் கொடுப்பேன். ஸ்கூல் பேக்கே எடுத்துக்கிட்டாலும் இப்போ எங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய தரத்தை பார்த்துட்டு தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா இது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே, அதில் மிஸ்டேக் வந்துருச்சுன்னா நாங்கள் சரி செஞ்சு பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வோமே தவிர அதை கடந்து போக மாட்டோம். அவரோட பர்சனல் விஷயம் கேட்டோம், கம்பெனி விஷயத்தையும் கேட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். என்னென்ன மாதிரியான புது ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி காஜா சார்கிட்ட அந்த பொருளோட தரத்தையும் அந்த பொருளோட விலையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்கள் மேனுஃபேக்சரிங்கு ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் ட்ராலியை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க. எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ எங்ககிட்ட? இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 40 மாடல்களுக்கு மேலே நாங்கள் வச்சுருக்கிறோம். 40+ வெரைட்டிஸ். ஆமாம், வெரைட்டிஸ் வச்சுருக்கிறோம். அது வந்து ஏன்னா ஸ்கூல் சீசனால் கம்மியாக வச்சுருக்கிறோம். ஓகே, ஏன்னா இப்போ வந்து நமக்கு இதுக்கான டம்பிங் அதுக்கு தான். ஆமாம், அதனால் இதை கம்மி பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகே, அது இல்லைன்னா இதை விட ஜாஸ்தி உங்களுக்கு எப்படி 100 கலெக்ஷனுக்கு மேலே எங்ககிட்ட இருக்கும். எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். எப்பவுமே இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ள எங்களை தவிர இந்த கலெக்ஷன் வேறு யார்கிட்டையுமே இருக்காது. இவ்வளோ ட்ராலி நீங்கள் ரவுண்ட் அடிச்சு இங்கே மார்க்கெட்டில் ஓகே இவ்வளோ கலெக்ஷன் இருந்தால் நீங்கள் தாராளமாக பார்த்துட்டு வந்து சொல்லலாம், யார்கிட்டையுமே இருக்காது. கஸ்டமைஸ்டாக வந்து ட்ராலி பண்ணுறது இப்போ பெரிய இப்போ ஃபார்மா கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை பெரிய இண்டஸ்ட்ரியல் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ட்ராவல் கம்பெனியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அவங்க கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நம்ம கஸ்டமைஸ்ட் பண்ணுறோமா? கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாங்க. அதாவது ட்ராலியில் கஸ்டமைஸ் பண்ணி ட்ராலியில் என்ன பண்ணுறோன்னா ட்ராலியில் ஆல்ரெடி இருந்த அந்த லோகோ எடுத்து, ஏன்னா டொமஸ்டிக் நம்ம பிராண்டுனால நம்ம லோகோவை எடுத்துட்டு நம்ம உங்கள் லோகோவை நாங்கள் வந்து ஃபிட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். அதுக்குண்டான குவான்டிட்டி இருந்தால் நம்ம தாராளமாக ஃபிட் பண்ணி கொடுப்போம். இப்போ சர்வீஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணுமாலும் சர்வீஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் பேக் வந்து உங்களுக்கு டைலர் யூனிட் போட்டிருக்காங்களோ இல்லை சிங்கிள் மிஷின் போட்டிருக்கிறாங்களோ அங்கே நீங்கள் கொடுத்து ட்ராலி பேக் எங்கே வேணுமாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோடைய மெட்டீரியல் எல்லாமே எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்கிது. ஓகே, இது வந்து ரேரான பொருள் இல்லை. நீங்கள் வீலு, ஹேண்டிலு, லாக்கு எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்கிற பொருளாக இருக்கிறனால அதுக்குண்டான சர்வீஸ்க்குண்டான சார்ஜ் மட்டும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணுமாலும் பண்ணிக்கலாம். ஓகே, கோயம்புத்தூராக இருந்தால் நாங்கள் சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். ஓகே, கோயம்புத்தூரில் வந்து ஆர்ஆர்பி பேக்ஸ் வந்து ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறப்ப ஹோல்சேலராக இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இதோட டெக்னாலஜி சிம்பிள் டெக்னாலஜி தான், எங்கே வேணாலும் கொடுத்து சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. ஸ்கூல் பேகு, பேக் பேக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிட்டத்தட்ட எப்படி ஒரு 200-300 வெரைட்டிஸ் அதில் இருக்கும். ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாரம் அப்டேட் மாடல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அதுவும் இந்த வாரம் வர்ற மாடல்களே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 மாடல் புதுசாக லான்ச் பண்ணுறோம். புதுசாக வந்துக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்குமே தவிர ஒரே சேம் மாடல் லைஃபாக நாங்கள் வந்து பண்ணுறது இல்லை. இப்போ ட்ராவல் பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராவல் பேக். ஆமாம், இது வந்து ட்ரக்கிங் பேக். ஓகே, ட்ரக்கிங் பேக், ட்ராவல் பேக்ல ட்ரக்கிங் பேக். ஓகே, ட்ரக்கிங் பேக் இது என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு? ட்ரக்கிங் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 லிட்டர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 55 லிட்டர், 55 லிட்டர்லேருந்து 130 லிட்டர் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அதோடைய 55 லிட்டர்லேருந்து நீங்கள் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 320 ரூபாலேருந்து உங்களுக்கு ரேட்டு வந்து கிடைக்கும். ஹோல்சேல் ரேட் 320 ரூபாலேருந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து ட்ரக்கிங் பேக்கு நம்ம கொடுக்கலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குண்டான
மெட்டீரியல் கொடுத்துருக்குறோம். ஆமாம், குஷன் கொடுத்துருக்குறோம். ஏன்னா ட்ராவல் ஒரே இடத்துல பேக் ஷோல்டர்லேயே இருக்கிறதுனால அந்த வியர்வை வந்து உள்ள இழுத்துக்கும், உங்களுக்கு பாடியில் உங்களுக்கு அது காட்டாது. இந்த இடத்துக்கு நல்ல குஷன் கொடுத்து இந்த இடத்துக்கு வந்து இது பண்ணி கம்மி பண்ணி. ஆமாம் ஆமாம், அது அந்த பெண்டு ஆகிறனால நம்ம வண்டியில் உட்காரும் போது நம்ம பெண்ட் ஆகிறனால அதுக்கு அந்த மாதிரி குஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, இது வந்து நான் அந்த பெரிய பிராண்டடான பேக் எப்படி இருக்குமோ அந்த ஃபினிஷிங் இருக்கு. நீங்க இந்த சொன்னீங்க ஜிப்பு பொறுத்த வரைக்கும் சொன்னீங்க. ஆமாம், ஜிப்பில் தான் நாங்கள் எப்போவுமே எங்களுக்கு பார்த்தோன்னே எங்களுக்கு அந்த இது தெரியும்ல, அந்த ஸ்மூத்னஸ் அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஷோல்டர் பேக்கு, ட்ரக்கிங் பேக் காமிச்சிங்க. ட்ராலி பேக்கில் இருக்கிற குவாலிட்டி நாங்கள் எப்படி பார்க்கறது? ட்ராலி பேக் பொதுவாக நீங்கள் வாங்கும்போது மெயின் இந்த ஹேண்டில் பார்க்கணும். ஓகே, ஹேண்டிலுடைய சாஃப்ட்னஸ், ஏன்னா இது ஸ்டக் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். ஓகே, இன்னொன்று இந்த லாக் செட்டப் இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒன்று, ஓகே, செகண்ட் 2, இப்படி 3 அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு வந்து மூணுமே லாக் செட்டப் இருக்கான்னு பார்க்கணும். ஆமாம், லாக் செட்டப் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய தூக்கிட்டு போகிறதுக்கு தகுந்த மாதிரி, இழுத்துட்டு போகிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஹைட் கம்மி, ஹைட் ஜாஸ்திங்கிறதுக்கு ஓகே அந்த செட்டப் வந்து நீங்கள் பார்க்கணும். மெயின் இந்த ஹேண்டில் பார்க்கணும். ஓகே, ஹேண்டிலுமே அந்த குவாலிட்டி இருக்கான்னு தெரியும், குவாலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, அதை விட இன்னும் முக்கியமானது என்னன்னா உங்களுக்கு இந்த டிஎஸ்எல் லாக் மெயினாக பார்க்கணும். இது என்ன லாக்கு? இது வந்து டிஎஸ்எல் லாக்குன்னு சொல்லுவோம். டிஎஸ்எல் லாக். ஆமாம், டிஎஸ்எல் லாக்குன்னு டிஎஸ்எல். ஓகே, நம்பர் போட்டு நீங்கள் நம்பர் போட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஓ இது பூட்டு. ஆமாம், இப்போ உள்ள நம்ம தனியாக பூட்டு நீங்கள் தனியாக இதுலேயே என்ன பண்ணிக்கலாம்னு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஓ ஓ ஓகே, சூப்பராக இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. இந்த இதை அப்படியே லாக் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணோம்னா இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். ஓகே, சிம்பிள்ல. ஆமாம், ஓகே, ஆமாம். இந்த பேக் என்ன ப்ரைஸ் இந்த ட்ராலி ஸ்டார்ட் ஆகுது? இதுதான் அந்த இது அதான் இந்த ட்ராலி எல்லாம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து 5600 செட்டு வரும். ஓ, செட்டு 5600. இந்த குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸ்? குவாலிட்டி எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. இப்படி தானே அதை சுற்றி பார்ப்பேன் அந்த. கண்டிப்பாக இதுதான் வீலு. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 360 டிகிரி வீலு. ஒவ்வொரு வீலுமே 2 வீல் கொடுத்துருப்போம். ஓகே, இது 360 டிகிரி. ஆமாம், மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 8 வீல் கொடுத்துருப்போம். ஓகே, சூப்பர். ஓகே, அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நம்ம அதை மட்டும் கொஞ்சம் ஸ்மூத்தாக எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இதே மாதிரியான பிராண்டு ஒரு அமெரிக்கன் டூரிஸ்ட் இருக்குன்னு சொன்னால் அது என்ன உள்ள ஸ்பெசிஃபிகேஷனு, அதோட ப்ரைஸு, குவாலிட்டி, ப்ரைஸை தவிர குவாலிட்டி எல்லாமே சேம் தான். இதில் என்னென்னா பிராண்ட் நேம் தான் உங்களுக்கு மாறும். இப்போ இதில் வந்து நாங்கள் டொமஸ்டிக் பிராண்டு போட்டிருக்கிறோம். ஓகே, இதுவே வந்தீங்கன்னா நீங்கள் அந்த பிராண்ட் எடுத்தீங்கன்னா அவங்க பிராண்ட் நேம் போட்டுக்குவாங்க. அவ்வளோதானே தவிர வேறு இதில் வேறு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. சேம் அதே வாரண்ட்டி தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த ட்ராலி பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம். ஓகே, ஹேண்டில் போயிடுச்சுன்னா தனியாக மாற்றிக்கலாம், வீல் போயிடுச்சுன்னா வீல் தனியாக மாற்றிக்கலாம். ஓகே, அதே டிஎஸ்எல் லாக்கு போயிடுச்சுன்னா லாக்கு மாற்றிக்கலாம். எது வேணுமாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் எதுவுமே உங்களுக்கு வந்து கிடைக்காத பொருள் கிடையாது. மார்க்கெட்டில் எல்லா பொருளுமே இதில் வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக எங்கே வேணுமாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ட்ராலி பேக்கு, ட்ரக்கிங் பேக்கெல்லாம் காமிச்சிங்க. அந்த ஸ்கூல் பேக்கை பற்றி கொஞ்சம் காமிங்க. அதோட ப்ராடக்ட்டை நாங்கள் எப்படி அந்த தரமாக பார்த்து வாங்குது அதை கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ ஸ்கூல் பேக் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃப்ரீ கேஜி, எல்கேஜி, ஃபஸ்ட்டு செகண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த பிரிண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணாலும் இந்த பிரிண்ட் போகாது. ஓகே, ஒன்றும் ஆகாது, ஒன்றுமே ஆகாது. பேக் நீங்கள் தூக்கி வீசுகிற வரைக்கும் இந்த பிரிண்ட் இருக்கும். ஓகே, வாஷ் பண்ண இதுதான் நம்ம சொன்னோம். குழந்தைக்கு தூக்கி இழுத்துட்டு போகும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த புஷ்ஷு தான் கீழே வந்து நிற்கும். ஓகே, முதல்ல புஷ் இருக்காது. இந்த புஷ் வந்து இப்போ தரமானது கொடுத்துருக்கோம். ஓகே, உடையாது, மடக்குனா எதுவும் ஆகாது. அதனால் அந்த புஷ்ஷு வந்து கொடுத்துருக்குறோம். இதில் நீங்கள் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். 2 சைடுமே வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்குறோம். லெஃப்ட்டு, ரைட்டு 2 சைடுமே உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ. இந்த எலாஸ்டிக்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், நல்ல தரமான. இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் டக்குனு குழந்தைகளுக்கு. இதுலேயும் என்னென்னா இதுலேயும் தரம் இருக்குது. ஓகே, இந்த இப்படி இழுக்கிற டைமிங்னு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் பல முறை வேணுமாலும் நீங்கள் இழுத்துக்கலாம். அதோடைய அந்த லப்பருடைய ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே, ஓகே. இப்போ அதே பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நாம் உள்ள தர்மாக்கோல் கொடுத்துருவோம். அதுக்கு போக லைனிங் கொடுத்துருவோம். இந்த லைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைய வந்து விளையாண்டுக்கிட்டு வந்துட்டு பேக் போட்டாலோ அந்த வேர்வை வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு அவங்க பாடியிலே நிற்காமல் இதில் அப்சர்வ் பண்ணிக்க உங்களுக்கு நல்லா இருக்கும். இதை தரும். இது வந்து ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள். ஆமாம், இதில் நிறைய போடுவோம். இப்போ லிட்டில் சிங்கம் இருக்குது, யூனிகார்ன் இருக்குது, அதுபோல் அவெஞ்சர் இருக்குது. இது மாதிரி நிறையா மாடல்ஸ் வந்து போடுவோம். இதுலேயே வந்து 6 பார்ட்டிஷன் இருக்கா? 4 பார்ட்டிஷன். இதில் வந்து 4 ஜிப்பு கொடுத்துருக்கோம். 4 பார்ட்டிஷன். ஆமாம். ஓகே,
இப்போ குழந்தைகளுக்குமே இவ்வளோ 4 பார்ட்டிஷன் தேவைப்படுது? இல்லை 4 பார்ட்டிஷன் தேவைப்படுது. என்னென்னா உங்களுக்கு புக்ஸ் தனியாக வைக்கிறதுக்கு, நோட்டு தனியாக வைக்கிறதுக்கு, ஓகே, அதுபோல் பென்சில் பாக்ஸு இது தனியாக வைக்கிறதுக்கு, பேக்குள்ளேயே உங்களுக்கு லன்ச் பாக்ஸ் வச்சு கொண்டு போகிறக்கும், ஓகே, நீங்கள் ஃப்ரண்ட் ஜிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்பேஸ் தான் இதை கொடுத்துருக்குறோம். ஓகே, இது 2 ஒரே யூனிஃபார்ம். வா, வேற மாதிரி அவெஞ்சர். இதுலயே வந்து பென்சில் பாக்ஸ் உள்ள பென்சில் பாக்ஸ் உள்ள வந்திருக்கும். அடுத்தடுத்த மாடல்லயே உங்களுக்கு அது காட்டுறோம். ஓகே, இது வந்து மூணுமே வந்து காம்போ வந்து 3மே காம்போ. அதோட இந்த நீங்க சொன்னீங்க பாட்டிலும் சேர்ந்து வர காம்போ அது தனியா. ஓகே, அதுவும் இருக்கு. பாட்டில் லஞ்ச் பாக்ஸுமே அது இதே காம்போல வந்துரும். ஆமா, இதே காம்போல அது தனியா வந்துரும். ஓகே, இது எல்லாமே இப்போ இந்த காம்போ பேக்ல இது வேற லெவல். இப்போ இது வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. பாத்துக்கங்க மக்களே, இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பேட்டர்ன். பட் இந்த பேக் நீங்க இதோட ரேட் சொல்லு. இது என்ன ரேட் இருந்து ஸ்டார்டிங் இருக்கு? இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 260 ரூபாயிலிருந்து இந்த பேக் ஸ்டார்ட் வரும். ஓகே, நல்ல லைஃப் வரக்கூடிய குவாலிட்டி இருக்கு. ஆமா, குவாலிட்டி தான் உங்களுக்கு மெயின். ஓகே, சூப்பர். இது எல்லாம் ஹோல்சேல் ப்ரைஸு. சரி, நீங்கள் இதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம கஸ்டமைஸ்டுக்கு வந்துடலாம். ஏன்னா இதெல்லாமே வந்து நீங்கள் வெரைட்டிஸ் ஹியூஜ் இருக்குது. நான் எல்லாத்தையும் காமிச்சிடுறேன். சென்னை சில்க்ஸ் ஃபஸ்ட்டு இதே ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி சென்னை சில்க்ஸ்? இது எல்லாமே நம்ம கொடுக்குறது தான். இது எல்லாமே நம்ம கொடுக்குறது தான். ஓகே, சென்னை சில்க்ஸுக்கு கொடுக்குற பிராண்டு. ஓகே, இதுவுமே நம்ம அந்த குவாலிட்டிலாம் காம்ப்ரமைஸ் பண்ண குவாலிட்டி காம்ப்ரமைசன் ஆகாது. இது என்னன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. ஓகே, இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இதுலயுமே வந்து சைஸ் வேரியண்டா 2 சைஸ் நம்ம வந்து சென்னை சில்க்ஸ் கொடுக்குறோம். ஓகே, சூப்பர். இது என்ன பேக்? இது பார்த்தீங்கன்னா இது நாங்கள் ஒரு பெரிய ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிடச்சிது. ட்ராவல் பேக் இது. ஓகே, இது அவங்களுடைய நேம் பிராண்டட் பண்ணி எம்எம்னு சொல்லிட்டு ஓகே ஒரு ஜுவல்லரி, ஓகே, கோல்டு மேனுஃபேக்சரிங் உடைய அசோசியேஷன் தலைவருடைய ஃபேமிலி மேரேஜுக்கு ரெடி பண்ணது. சூப்பர். இது வந்து ட்ராலியா? இது என்ன சொல்லுவாங்க? ட்ராலி. ஆமா, இது வந்து டிராவல் ட்ராலின்னு சொல்லுவோம். டிராவல் பேக் ட்ராலிங்குவோம். ஓகே, இது வந்து ரெக்ஸின்ல இருக்கு. ஆமா, ரெக்ஸின்ல இருக்கு. இது நம்ம மேனுஃபேக்சரிங். இது நம்ம மேனுஃபேக்சரிங், நம்ம ஃபேக்டரியில ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். ஓகே, அதனால நம்மளுக்கு வந்து நம்ம என்ன பிராண்ட் வேணாலும் இதுல நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் என்ன பிரைஸ் வந்து இதாகும்? எவ்வளவு குவாண்டிட்டி? இது குறைஞ்சது நீங்க 100 தான் பண்ணணும் ட்ராலியோட. இது இப்போ இதோடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா 1350 ரூபா வரும். ஓகே, எவ்வளவு எடுத்தாலும் சரி 1350 ரூபாய்க்கு கஸ்டமைஸ்டா உங்க நேம் போட்டு இது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வேற மாதிரி ஒரு இது. ஆமா, நாங்க ஒரு லேபுக்கு அடிச்ச பேக் கோயம்புத்தூர்ல வந்து ஒரு லேபுக்கு ஓபன் பண்ணி பார்க்கலாம். தாராளமா பார்க்கலாம். இங்க இருக்கு. ஓகே, ஏன் ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு சொன்னா, ஏன்னா இதுல எப்படி பண்றீங்க, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குங்கிறதுக்காக. இது வந்து அவங்க சாம்பிள்ஸ் வச்சு கொண்டு போற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மெத்தட்ல வெல்க்ரோ கொடுத்துருக்குறோம். இது ஓகே, அவங்க எதுல வேணா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். முன்னாடி ஒரு பார்ட்டிஷன் இருக்கு. முன்னாடி சைடு 2 பாக்கெட் கொடுத்துருக்குறோம், ஃப்ரண்ட்ல ஒரு பாக்கெட் கொடுத்துருக்குறோம். ஓகே, இது வந்து இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியான அந்த டெலிவரி பேக்குமே நம்ம பண்ணிக்கலாம். டெலிவரி பேக்கும் பண்ணி பல பேர் இந்த மாதிரி பேக் இருக்கா, இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு தெரியாது. இதை நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்கீங்களான்னு கூட பல பேருக்கு தெரியாது. நீங்க பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா. ஏன்னா இது நிறைய பார்த்துருப்பாங்க. ஓகே, ஏன்னா இதெல்லாம் வந்து ரெகுலர். நாங்க இந்த பேக் எல்லாம் நீங்க சொல்லவே வேண்டியதுல நீங்க அடிச்சிருவீங்க. ஏன்னா இது உங்களோட பன் அண்ட் பட்டர் ஐட்டமா இருக்குங்கிறதுனால எனக்கு இது தெரியும். பட் இது வந்து நாங்க யூஸ்வலா எங்கேயும் பார்க்காத பேக். அது இல்லாம இது என்ன இவ்வளவு பெருசா லிபா ஓடுறது வச்சிருக்கீங்க? இது என்னன்னா பிரைடல் ஸ்டுடியோ. ஆமா, இது வந்து டவுன் ஹால்ல ஒரு பிரைடல் கலெக்ஷன் சேல் பண்ற ஒரு கடை. ஓகே, அவங்களுக்கு நாங்க வந்து இது சப்ளை பண்றோம். இது என்னன்னா லெஹங்கா வச்சு. ஓகே, லெஹங்காவோட செட் வைக்கிற நார்மல் டிராவல் பேக் மாதிரி இல்லாம. ஓகே, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் பெரிய ஓப்பன் வரும். ஓகே, இப்படி இருந்தாதான் இந்த லெஹங்கா வைக்கிற. ஆமா, லெஹங்கா வச்சு எடுக்கிற கடைக்கார. நார்மல் டிராவல் பேக்னா லெஹங்கா வைக்கும் போது கசங்கிரும். ஓகே, இது அப்படியே வச்சு நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் இதுல. ஓகே, அவங்க லெஹங்கா வந்து அப்படியே எடுத்துட்டு போனாதான் அது இதா இருக்கும்ல. வெரி எக்ஸ்பென்சிவ் லெஹங்காங்கிறப்போ இந்த மாதிரி கொடுத்தா. இது சாப்பர் பேக்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம குமரன் தங்க மாளிகைக்கு அடிக்கிறோம். ஓகே, இது வந்து கோல்டுக்காக. ஆமா, கோல்டு சில்வர் வாங்கினாங்கன்னா அது கொடுக்கறதுக்கு. ஓகே, சூப்பர். இது நம்ம மேனுஃபேக்சரிங். இது நம்ம கொடுத்தது தான். கதை சார், இது வந்து ஒரே பிராண்டை போட்டு அல் அரஃபா அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டு போட்டு வச்சிருக்கீங்க. இது என்ன பேக்? இது என்ன யூஸ்க்காக நம்ம இதை கொடுக்குறோம்? இது என்ன பேக் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹஜ் உம்ரா போகிறாங்கல்ல, புனித பயணம் போகும்போது அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ட்ராலி பேக்கை நம்ம இது கொடுக்குறோம். இது ட்ராவல் அண்ட் ட்ராலி பேக். ட்ராலிங்க. இது இப்படி. ஓகே, இழுத்துட்டு போய்க்கலாம். ஏன்னா
ஓகே, இது டிராவல் ட்ராலி. ஓகே, டிராவல் ட்ராலி. ஓகே, அதே போல் இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திங்ஸு இப்போ அதை ரூமில் வச்சுருவாங்க. இது மட்டும்தான் ஷோல்டரில் போட்டிருப்பாங்க. ஓகே, இது அவங்களுடைய செப்பல்ஸு, டவலு, இந்த மாதிரி எது வேணுமாலும், வாட்டர் பாட்டிலு, ஓகே, டேப்லெட்ஸ் எதுவாக இருந்தாலும் இதில் வச்சு அவங்க கையோடையே வச்சுக்கலாம் இதில். ஓகே, இது ரெண்டும் சேர்த்தியா ஒரு காம்போ இல்லையா? இது வந்து ஒரு 4 பேக் வரும். ஓகே, ஒன்று டிராவல் ட்ராலி இது ஒன்று வந்துடும். ஓகே, இது வந்து ஷோல்டர் பேக் ஒன்று கொடுத்துருவோம். அது போக ரோப் பேக் தனியாக கொடுத்துருவோம். ஓகே, ஏன்னா செப்பல்ஸ் நம்ம எங்கே கழட்டி போடுறோம் பார்க்குறோங்கிறது இல்லாமல் ஓகே, அதை நம்மளே எடுத்துகிட்டு போகிற மாதிரி செப்பல்ஸு, சின்ன திங்ஸ் போகிற மாதிரி சின்ன ரோப் பேக்கும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அவங்க எல்லாமே அவங்க பிராண்ட் நேமோட நம்ம போட்டு கொடுத்துருவோம். அது உமரா டிராவல் ஏஜென்சி யாரா இருந்தாலும் இந்த விஷயம் வந்து அவங்க நேம் போட்டே பண்ணி அவங்க நேம் போட்டு. இது உம்ரா மட்டும் இல்லை, ஓகே, டிராவல் ஏஜென்சி யாராக இருந்தாலுமே இப்போ எல்லா டிராவல் ஏஜென்சி எல்லாமே இருக்கிறாங்கல்ல, டூர் பேக்கேஜ் இந்த மாதிரி யார் பண்ணுறவங்க இருந்தாலும் அவங்களுக்கு கஸ்டமைஸ்டாக எல்லாமே நாங்கள் இப்போ ஸ்லிங் பேக் பண்ணி கொடுக்குறோம். அதே போல் வந்து வேலட் நம்ம வந்து கொடுக்குறோம், ட்ராவல் பேக் கொடுக்குறோம். ஓகே, அவங்க கஸ்டமரை திருப்திப்படுத்துறதுக்காக உண்டான கஸ்டமைஸ்ட் எல்லா பேக்குமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே, என்ன கலர் கேட்டாலும் என்ன மாதிரியான பிராண்ட் நேம் போட்டு கேட்டாலும் நீங்கள் பண்ணிடுவீங்க? தாராளமாக பண்ணலாம். இந்த பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரிண்டிங் போட்டுக்கலாம், ஸ்க்ரீன் பிரிண்டிங் போட்டுக்கலாம், ஓகே, அல்லது எம்ப்ராய்டிங் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எப்படி உங்கள் நேம் கேட்குறீங்க போட்டுக்கலாம். அது மாதிரி கலரும் கஸ்டமைஸ், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நம்ம பேக் ரெடி பண்ணி கொடுப்போம். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த பேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பிராண்டில் கொடுக்கறத விட ஏகப்பட்ட கலெக்ஷன் இதில் வச்சுருக்கிறோம். கலெக்ஷன்ஸ் அதே அளவுக்கு நம்ம குவாலிட்டியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொடுக்குறோம், தரமும் கொடுக்குறோம். இது எல்லாமே லேப்டாப் பாக்ஸ் தான். இது எல்லாமே லேப்டாப் பாக்ஸ். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கலர்ஸ். இது எல்லாமே நம்மளோட ஹோல்சேல் இதில் இருக்கு. ஆமாம், எல்லாமே என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 410 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 410 ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஓகே, இது வந்து நாங்கள் ஒரு பெரிய பிராண்டில் போகிறப்ப கன்ஃபார்மாக ஒரு 1500 மினிமமாவது நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஓகே, அப்படி இருக்கிறப்போ இந்த குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஓகே, சூப்பர். இது வந்து இந்த சைஸ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இதோட பெரிய சைஸ்னாலும் நம்மள்ட்ட இருக்குது. இதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸ். ஆமாம், இது ஸ்டாண்டர்ட் சைஸ். இதுலேருந்து நீங்கள் எது வேணுமாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே கஸ்டமைஸ், வெறும் நேம் மட்டும் இல்லை. ஓகே, உங்களுக்கு சைஸே கஸ்டமைஸ்டு, பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம், பார்ட்டிஷன் கூட கஸ்டமைஸ், எது வேணுமாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக இதெல்லாம் வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது கலெக்ஷன்ஸ்லேயே, நல்லா இருக்குது. ரெகுலராக வந்து ஜென்ஸோட கலெக்ஷன்ஸும் குழந்தைகளுக்கு உண்டானது எல்லாம் காமிச்சிங்க. இந்த சூட்கேஸ் எனக்கு பார்த்தது வந்து இதை கேட்காம இருக்கிறதுக்கு முடியல, வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இது என்ன சூட்கேஸ்? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராலி வந்து மேக்கப் கிஃப்ட் கொண்டு போடுற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். ட்ராலி சேம் இம்போர்ட்டட் ஃபைபர் மெட்டீரியலில் வந்து ஓகே லேடிஸ் மேக்கப் கிஃப்ட் கொண்டு போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். இது வேற லெவல். இது எவ்வளோ வருது? இது உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் 650 வருங்க. 650 ரூபா ஹோல்சேல் பிரைஸ். இது வந்து அப்படியே ட்ராலி மேல வச்சுக்கலாம். அப்படியே ட்ராலி மேல நீங்க இதை வச்சுட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். ட்ராலி மேல கீழே உள்ளது உங்களுக்கு. ஓகே, ஓகே, இது ட்ராலி மேலேயே வச்சுக்கலாம். நம்ம தனியாக கையில எடுத்துட்டு போனாலும் ஹேண்டியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹோல்சேல் பிரைஸ். நம்மளோட இது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான். இதுலயும் கலெக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம இதுலயும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு, கலர்ஸும் இருக்கு. ஓகே, ஓகே, கிரீனு, பிளாக், ப்ளூ. ஓகே, இது இல்லாம சின்னதா சின்ன ஹேண்ட் பர்ஸா இல்ல வந்து கிளச்சஸ்ன்னு சொல்லுவாங்களா? இது எப்படி சொல்லுவாங்க? ஹேண்ட் பர்ஸும் சொல்லிக்கலாம், கிளச்சஸும் சொல்லிக்கலாம். ஜென்ஸ் பர்ஸ் மாதிரியே லேடிஸ்க்கு வந்து பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஏடிஎம் கார்டு, கேஷு, ஓகே, சின்ன திங்ஸ் வச்சுக்கலாம் அவங்க. ஓகே, ஓ, அமௌண்ட் கூட இப்படி வச்சுக்கலாம். வேற லெவல் இது. ஆக்சுவலி இது நல்லா இருக்கு, கிளாஸாகவும் இருக்கு. இதுலயும் சின்ன பழைய டைப் மணி பர்ஸ். ஓகே, லேடிஸ்க்கு கிளச்சஸ் காமிச்சிங்க, மேக்கப் கிட்டுக்கானதெல்லாம் காமிச்சிங்க. லேடிஸ் பேக் இதில் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் நம்ம? இப்போ லேடிஸ் ஹேண்ட் பேக்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 200 மாடலுக்கு மேலே வச்சுருப்போம். லேடிஸ் ஹேண்ட் பேக் வச்சுருக்கிறோம். ஓகே, இதில் சிந்தட்டிக் லெதர் வச்சுருக்கிறோம். ஓகே, டெனிமில் லேடிஸ் ஹேண்ட். இது சிந்தட்டிக் லெதரா? இது சிந்தட்டிக் லெதர். ஓ, சிந்தட்டிக் லெதர் தான். ஓகே, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இது ஒன்றும் ஆகாதுங்க. ஓகே, வெயிலுக்கு சன்னுக்கும் ஒன்றும் ஆகாது. நார்மலாக நீங்கள் எது ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது என்ன ப்ரைஸ்? இது ஸ்டார்ட் இது 420 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ லேடிஸ் ஹேண்ட் பேக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து 120 ரூபாலேருந்து லேடிஸ் ஹேண்ட் பேக் ஹோல்சேல் ரேட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 120 ரூபாலேருந்து இருக்கு. 120 ரூபாலேருந்து உங்களுக்கு லேடிஸ் ஹேண்ட் பேக். நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் லேடிஸ்க்கு உண்டானது தானா?
லேடி ஸ்லிங் பேக்குன்னு சொல்லுவோம். இதுல ஏதாவது புது ஒரு மாடல் காட்டுங்களேன். இதுவும் லேடி ஸ்லிங் பேக். ஆமாம், ஸ்லிங் பேக். இது என்ன ப்ரைஸ் இது ஸ்டார்டிங்? இது உங்களுக்கு 220 ரூபா வரும். இதே மாடல் வேற வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது 160 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 160 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதுவும் கூட அந்த ஃபீல் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ஒரு பிராண்டு குவாலிட்டிலேருந்து எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை. பார்க்குறப்போ அந்த ஃபீலும் வந்து நல்லா இருக்கு. இது போட்டு ஜிப்பு இது லேட்டஸ்ட் ஜிப் மாதிரி இல்லையா? நல்ல ஒரு குவாலிட்டி ஜிப்பு எல்லாமே நம்ம தரமாக தான் போட்டிருக்கிறோம். வேற சூப்பர். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரெகுலராக எல்லா விதமான ஷாப்ஸ்க்கும் போகிறதில்ல. அந்த குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் இல்லாத ஒருத்தர் கூட பயணிக்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. உங்களோட ப்ராடக்ட் பெரும்பாலும் நீங்கள் காமிச்ச எல்லா பொருளையுமே வந்து ஒரு விதமான குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. அந்த ப்ரைஸுக்கு அது மச் பெட்ரு ப்ராடக்டாக வச்சுருக்கீங்களா? அதில் வந்து எங்களுக்கு பார்க்குறப்பே அந்த திருப்தி இருந்துச்சு. நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறப்போ எங்களுக்கும் வந்து ஒரு மன திருப்தி இருக்கும்ல. ஓகே, ஒரு கம்பெனி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம்னா எல்லா கம்பெனியும் நாங்கள் காட்ட முடியாது. அப்படி வந்து RRB பேக்ஸ் வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து இந்த வீடியோ ஷூட் எடுக்கிறதுக்கும் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த மாதிரி ப்ரைஸ்லாம் வந்து கோயம்புத்தூர்லேயே கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையை தான் நான் சொல்கிறேன். நாங்கள் இதுக்கு வேண்டி பெங்களூர் போய் வாங்கணும், பாம்பே போனால் தான் இந்த ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறப்போ, கோயம்புத்தூர்லேயே இந்த மாதிரியான ப்ரைஸ் இந்த மாதிரி ரேட்டில் கிடைக்குது அப்படின்னா. பட் பெரும்பாலும் நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தை, இது ஹோல்சேல். நீங்கள் ரீட்டெயிலுக்காக நீங்கள் இந்த ரேட்டை கேட்டுறாதீங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது ஹோல்சேல். இந்த ஷாப்புமே வந்து ஹோல்சேல் தான். ஆக்சுவலாக இது கரெக்டாக எக்ஸாக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 5 கார்னருக்கு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு முன்னாடி பள்ளிவாசல், கேரளா பள்ளிவாசலுக்கு பக்கத்து பில்டிங் எக்ஸாக்டா அதான லொகேஷன். நீங்க நேர்ல வந்தேன்னா இப்ப நம்ம வீடியோல சிலது தான் சாம்பிள் தான் பாத்துறோம். ஆமா, சாம்பிள் பாக்குறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிருச்சு வச்சுக்கோங்க. நேர்ல வந்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நீங்க டச் ஃபீலோட பேக் பார்க்கலாம். கரெக்ட். இந்த பொருள் வாங்கினதுக்கு வந்து டச் அண்ட் ஃபீல் வேணும். அதோட குவாலிட்டியும் நீங்க செக் பண்ணி வாங்கணும். நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா எங்க இருந்தாலும் சரி, தமிழ்நாடு கேரளா எங்க இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஃபோன் பண்ணுங்க, அவங்க கலெக்ஷன்ஸும் காட்டுவாங்க. நேர்ல வந்துட்டீங்கன்னா ஃபார் பெட்டர். இல்லை, ஒரு தடவை நேர்ல கண்டிப்பா வரணும்னு தான் நாங்க எதிர்பார்க்குறோம். ஏன்னா நேர்ல வரும்போது நிறைய விஷயம் கலந்துரையாடல் நடக்கும். இதில் நாங்கள் இன்னும் என்ன பண்ணுறோன்னா, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதுவும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். எங்ககிட்ட இவ்வளோக்கு தான் எடுக்கணுங்கிற ஹியூஜ் வால்யூமெல்லாம் இல்லை. ஓகே, பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கணுங்கிறவங்க கூட ஒரு ஆசை குறைஞ்சது 5000 ரூபா. இல்லை, இப்போ வீட்லேயே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணணும், ஓகே, லேடிஸ் ஹேண்ட் பேக், லேடிஸ் பர்ஸு, கிளச்சஸ் எல்லாம் விற்கணும் அப்படின்னா சின்ன பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பார்ட் டைம் ஜாப் பார்க்குறவங்க இதை வச்சு ஆன்லைன் சேல் பண்ணணும்னா ஓகே, அந்த மாதிரி கூட நீங்கள் எங்ககிட்ட என்ன பண்ணலாம், ஒரு கம்மி கியூஜு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். குறைஞ்சது 5000 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்தால் கூட போதுமானது. நிறைய கலெக்ஷன் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது ஒன்லி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும், சுயமாக நம்ம தொழில் செஞ்சு நல்லா வரணுங்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம இந்த ஒரு ஆஃபர் பண்ணுறோம். நீங்கள் எதில் வேணுமாலும் கலந்து கூட எடுத்துக்கலாம். நீங்கள் தொழிலில் வந்து நீங்கள் முன்னேறணுங்கிறது எங்களுடைய ஆசை. வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்னதாக ஒரு ஷாப் மாதிரி ஏதோ வைக்கணும், இல்லை சின்னதாக நீங்கள் சாரி வியாபாரம், நைட்டி மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதோட சேர்த்து இதையும் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறாரு. பிகாஸ் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அவர் கிரியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ராஜா சார். நிறைய விஷயத்த மக்களுக்கு புரிகிற மாதிரியும் எங்களுக்கும் ஒரு எஜுகேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதாவது நாங்கள் பேக் வாங்க போனப்போ வெறுமனே ஒரு பேக் வாங்குறது இல்லாமல் அதோட எப்படி குவாலிட்டி பார்க்கணும், ரேட்டை பார்க்கணுமா, பிராண்டோட பார்க்கணுமாங்கிற டிஃப்ரென்ஷியேட் நீங்கள் சொன்னீங்க. பிராண்டை பாருங்க, ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற இந்த மாதிரியான பொருளையும் பார்த்து வாங்கிக்கிங்க. ரேட்டு உங்களுக்கு ஒரு 3க்கு ஒரு தடவை 3 டைம்ஸ் நம்மளுக்கு சேவ் பண்ணிக்கல. கண்டிப்பாக நார்மல் பேக் நீங்கள் வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பேகு இங்கே ஒரு 600 700 ரூபாய்க்கு உங்களுக்கு பெட்டராக கிடைக்கும். சேம் ஒரே லைஃபு, ஒரே சேம் மெட்டீரியல், ஒரே ஜிப்பு, ரன்னர் தரோம். பிராண்ட் நேம் மட்டும் வேற. அந்த ரன்னரில் இருக்கிற நேமு தவிர, பிராண்ட் லோகோவில் இருக்கிற நேமு தவிர குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. நான் உங்களோட கான்டாக்ட் நம்பரை வந்து காஜா சாரோட கீழே கொடுத்துருக்கேன். காஜா சார் மட்டும் இல்லை, பார்ட்னர் ஃபிரோஸ் சாரோடதுமே கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் காஜா சார். தேங்க்யூ. நிறைய விஷயத்தை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ.